தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திரு அவை ஸ்வீடன் நாட்டை சார்ந்த புனித பிரிஜித் என்கின்ற துறவியுடைய நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. பல நேரங்களிலே நாம் நினைப்பது உண்டு, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பல சோதனைகள் தர வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய புனிதருடைய வாழ்விலும் கூட அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோதனைகளை அவர் கண்டடைந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பல சோதனைகளை இவர் பார்த்திருக்கின்றார். பிள்ளைகளுக்கு தாயாகவும் கணவருக்கு மனைவியாகவும் இருந்த இவர் தன்னுடைய கணவர் நோய்வாயுற்று இறக்கும் தருவாயில்தான் துறவியாக தன்னையே இவர் கடவுளுடைய அழைப்பை புரிந்து கொள்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் இயல்பாகவே தன்னுடைய 7 வயதிலே கடவுள் என்னை அவருடைய பணிக்கு அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்த ஒரு துறவி. மேலும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், தன்னால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்கின்ற தாராளம் உள்ளம் கொண்ட பெண் இறுதியாக தன்னுடைய கணவருடைய இறப்பிற்கு பின்பு கடவுளின் வழிகாட்டுதல் வழியாக ஒரு துறவு மடத்தை ஏற்படுத்தி அந்த துறவு மடத்திலே இவர் தன்னையே துறவியாக இணைத்துக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கு பல சோதனைகள் வரலாம். உலக பார்வையில் நாம் பார்க்கும்போது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோமே ஒழிய கடவுளுடைய பார்வையிலே நமக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு என்பதை ஆண்டவர் இந்த புனிதரின் வழியாக நமக்கு இந்த பாடத்தை கற்பிக்கின்றார். எனவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் தாங்கிக் கொண்டிருந்தாலும் அதனை கடந்து வந்தாலும் கூட அன்பார்ந்தவர்களை கடவுளுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய புனிதரின் வழியாக நாம் இதனை உணர்வோம். பல நேரங்களிலே நாம் இதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் கடவுளை நாம் சபித்த நேரங்களுக்காகவும் நம்முடைய நம்பிக்கை இழந்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் பாடுகளை ஆழ்ந்து சிந்தித்ததின் வழியாக வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலும் புனித பிரிஜித்தை வழிநடத்தி சிலுவையின் ஞானத்தை வியத்தகு முறையில் அவருக்கு கற்பித்தீரே. உமது அழைத்தலுக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து எல்லாவற்றிலும் உம்மையை தேட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர்
மீகான் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 வரை மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலு நடுவே காட்டில் தனிந்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகுரு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? ஏஞ்சிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் ஏஞ்சிருப்போரின் தீய செயல்களை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரித்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறாமையும் அபிராகமுக்கு பேரன்பையும் காட்டி உள்ளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பெண் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உறவுகளோடு ஒன்றித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்திலே நமக்கு உறவுகள் தேவைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த உறவுகள் என்று சொல்லும் பொழுது பிறப்பு வழியாக, இரத்தத்தின் வழியாக நாம் உறவுகளை தேடிக்கொள்கின்றோம். இதனுடைய விரிவாக்கம் நாம் பார்க்கின்ற போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு நண்பர்களாக வருபவர்களும் நம்முடைய உறவுகளிலே அவர்களையும் நாம் சேர்த்து கொள்கின்றோம். இப்படி நமக்கு உறவுகள் பலவிதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் உண்மையான உறவு, எதிலே நீங்கள் உண்மையான உறவை புரிந்து கொள்ள முடியும், அந்த நிலையை அடைய முடியும் என்பதை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உறவை பற்றி என்னை விட இங்கு இருக்கின்ற உங்களுக்கும், தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற உங்களுக்கும் உறவுகளின் உண்மை நிலை தெரியும் இல்லைங்களா? சொத்தை பங்கிட்டு அல்லது பிரித்து கொடுத்தால்தான் அவர் யாரு? யார் அவரு? தந்தை. தன்னிடத்தில் இருக்கிறதை அனைத்தையும் அள்ளித்தர வேண்டும், அவர்தான் தாய். ஏதாவது எடுத்துக்கிட்டு வரணும், அப்போதான் அவங்க யாரு? மனைவி. ஏதாவது தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து எடுத்துன்னு வரணும் புகுந்த வீட்டுக்கு, அப்பொழுதுதான் அவர் மனைவி. தனக்கு உதவி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவர் யாரு? அவர் யாரு? நண்பர்கள் இல்லைங்களா? எனக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கணும், அப்போதுதான் அவர்கள் என்னுடைய நண்பர்கள். அவரால் எனக்கு எதுவுமே காரியம் ஆகாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கு தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, பாருங்களேன், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தையின் வழியாக எனக்கு ஒன்றும் கிடைக்கலையா? எனக்கு அந்த தாய் தந்தையே தேவையில்லை. என்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலையிலே உயர்த்தி நல்ல இடத்திலே எனக்கு திருமணம் செய்து இருந்தாலும் கூட அதை முற்றிலும் நினைத்து பார்க்காமல் எனக்கு தாயும் தந்தையும் வேண்டாம் என்று உதறி போகின்ற உறவுகளையும் நாம் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மனித உறவுகள் இப்படிதான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனித உறவுகள் இப்படிதான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மனித உறவையும் தாண்டி ஒரு படி மேலே சென்று நமக்கு அவர் காட்டுகின்றார், இறை உறவை வளர்த்து கொள்ளுங்கள், இறை உறவை வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். ஒருவர் பார்க்கின்றார் இயேசுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருப்பதை. அவர் சொல்கிறார், இதோ பாரும், உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள்.
ஆனால் அங்கு இயேசு என்ன சொல்கிறார் என்றால், யார் என் தாய், யார் என் சகோதரர்? தன்னுடைய சீடர்களை பார்த்து, இதோ இவர்களும் என் சகோதரர்கள், என் தாய் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் மட்டும் உறவாக அவர் பார்க்கவில்லை. மாறாக யாரெல்லாம் கடவுளுடைய பணியை செய்கின்றார்களோ, கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோருமே என்னுடைய தாய், அவர்கள் எல்லோருமே என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய உறவுகளை விரிவாக்கம் செய்கின்றார். பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க எங்க ஆளுங்க, நீ நம்ம ஆளு. அன்புக்குரியவர்களே, இப்படிதான் நம்முடைய உறவுகளை நாம் வட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வட்டத்தை வரைந்து அந்த வட்டத்துக்குள் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் என்னோடு இருக்க வேண்டும், வேற யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் இயேசுவை பாருங்களேன், இயேசு என்ன சொல்கிறார்? இரத்த உறவோடு அவர் நின்று விடவில்லை, அவருடைய சொந்த சமூகத்தோடு அவர் நின்று விடவில்லை. மாறாக கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கின்ற அனைவருமே என்னுடைய தாய். அன்னை மரியாள் மட்டும் என்னுடைய தாயாக மாற மாட்டார். மாறாக அன்னை மரியாள் எப்படி கடவுளுடைய திருவுளத்தின்படி அவர் நடந்து கொண்டாரோ, அதே போன்று யாரெல்லாம் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே என்னுடைய தாய். இரத்த பாசத்தின் வழியாக வருகின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரர் மட்டுமல்ல, இதோ என்னோடு இரவும் பகலும் என்னோடு உடன் பயணிக்கின்ற சீடர்களும் சரி, இதோ என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற மக்களும் சரி, அவர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று ஆண்டவர் தன்னுடைய உறவை விரிவாக்கம் செய்கின்றார். இரத்த உறவிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை உணர்வை, இறை உறவை அவர் வளர்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கு இருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் இப்படி கூற முடியும்? என் குடும்பம், என் சமூகம், என் உறவினர்கள், அவ்வளவுதான், வேற யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன், வேற யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன், வேற யாரிடத்திலும் நான் பேச மாட்டேன். இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இறை ஆட்சியின் குடும்பமாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். சாதாரண ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற குடும்பமாக அல்ல, இறை ஆட்சியின் குடும்பமாக. அந்த இறை ஆட்சியின் குடும்பத்திலே நாம் அனைவருமே இயேசுனுடைய உடன் பிறவாத சகோதரர்களாக, சகோதரிகளாக, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இறை உறவினர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பணியை செய்கின்ற போது அவர் கடவுளின் பணியை செய்கின்றார், அதனால் பெருமையோடு ஒருவரை சொல்லுவது பெரிய விஷயம் இல்லைங்களா? உதாரணத்திற்கு, குருவானவர் எனது மகன் என்று சொல்வது தான் தாய்க்கு பெருமை சேர்க்குமே ஒழிய, அந்த தாயுடைய மகன்தான் இவர் என்றால் அது அதிகமாக பெருமை சேர்க்காது. எனவே இறை பணி திருவுளத்தை நாம் செய்யும் பொழுது, அதன் வழியாக நாம் உறவுகளை வளர்க்கும் போது நாம் கண்டிப்பாக பெருமை அடைகின்றோம் என்பதை உணர்வோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரிகள், சகோதரர்கள் என்பதை மறவாமல் இருப்போம். ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அணிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார் ஊயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அணிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார்
அணைப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை உடனிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, புனிவாகச் செய்வார் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பார் மாபரன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நம்மோடு இருக்கின்ற உறவுகள் ஏதாவது கொடுத்தால்தான் தாய் தந்தை, எடுத்துக்கொண்டு வந்தால்தான் மனைவி, உதவினால்தான் நண்பன் என்று வாழுகின்ற இந்த உறவுகள் மத்தியிலே நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தன்னையே நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நம்முன் எழுந்தருளியுள்ளார். இவரது இறை உறவில் நாமும் அவருடைய சகோதரிகளாக மாறிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் இறை உறவினர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.